வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால், பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய விழாவாக மாறிய காரணம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். பங்குனி உத்திரம் என்றாலே அது முருகனை விரதம் இருந்து வழிபட வேண்டிய நாள் என்கிறார்கள். தெய்வ திருமணங்கள் பலரும் நடைபெற்ற அற்புதமான நாள் என்பதால் பங்குனி உத்திர விரதத்திற்கு கல்யாண விரதம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமண தடை விலகும். ஆனால் பல தெய்வங்களின் திருமணம் நடைபெற்ற நாளை எதற்காக முருகன் ஒருவருக்குரிய விரத நாளாக குறிப்பிடுகிறார்கள் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்று கேட்டால், சிவன் பார்வதி, ராமர் சீதை, ஆண்டாள் ரங்கநாதர், முருகன் தெய்வானை போன்ற தெய்வீக திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் சொல்லப்படுகிறது. இத்தனை தெய்வங்களின் திருமண நாளாக இந்த நாள் இருந்தாலும் ஏன் குறிப்பிட்டு முருகனுக்குரிய நாள் என சொல்கிறோம்? வாருங்கள் அதன் காரணத்தை பார்ப்போம். பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி காலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும். மாலை 7 மணிக்கு பிறகு முருகப்பெருமானை வழிபட்ட பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பங்குனி உத்திரத்திற்கு முருகனுக்கு பால் குடம் எடுக்கும் வழக்கம் உள்ளவர்கள் காலையில் உணவு சாப்பிடாமல் இருந்து பால் குடம் எடுத்து முடித்த பிறகு சாப்பிடலாம். விரதம் இருக்க முடியாதவர்களும் திருமணத்திற்காக பங்குனி உத்திரம் விரதம் இருப்பவர்களும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ளலாம். முருக பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது சிறப்பு. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே கூட முருகன் சிலை, வேல் இருந்தால் பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். பங்குனி உத்திர கதை. பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய நாளாக மாறியதற்கு புராணங்களில் கதை ஒன்று சொல்லப்படுகிறது. அதாவது பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனின் படைகள் அணிவகுத்து சென்றன. அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது. அதை பார்த்ததும் காரணம் அறியாது அனைவரும் திகைத்து நின்றனர். அப்போது அங்கிருந்த நாரதர் அம்மலையை பற்றி முருகனிடம் கூறினார். இந்த மலை கிரௌஞ்சன் என்னும் அசுரனாக இருந்து எல்லோருக்கும் தீமைகளை புரிந்த தீய சக்தி ஆகும். அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமாக தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகிறான் என்று தகவலையும் சொன்னார். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழைத்து கொண்டு சென்று தரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார். முருகனின் கட்டளைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரி பட்டினத்திற்கு நுழைந்தன. இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான். அவர்கள் இருவருக்கும் கடும் போர் நடந்தது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து வீழ்ந்தனர். போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தான். இதை கண்ட வீரபாகு வெகுண்டு எழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான். இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திரிசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தான். மூர்ச்சையாகி விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எள்ளி நகையாடினான். உடனே அங்கிருந்த முருகனின் படைகள் நாலாபுறமும் சிதறி ஓடின. மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான்.
எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரௌஞ்ச மலைக்குள் புகுந்து கொண்டான். வீரபாகுவும் அவனை தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலை தன் வேலையை காட்ட ஆரம்பித்தது. தாரகாசுரனின் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி வீழ்த்தின. இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார். வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தான். முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார். துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்தெறிந்தது. தாரகாசுரனை கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார். அந்த நாளே பங்குனி உத்தரமாகும். முருகன் தீமைகளை அழித்து திருமண கோலம் பூண்டதால் இந்த நாள் முருகனுக்குரிய நாளாக கருதப்படுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.